சொல்லுங்க பார்க்கலாம். கொடுமுடியில ஏறி நின்றவர் யாரு? மோசே. மலை உச்சியில கரங்களை தூக்கி நின்றவர் யாரு? மோசே. ஆண்டவர் மறுரூப மலைக்கு மேல போனார். அங்க மேல நிறைய கேரக்டர்ஸ் வந்தாங்களா? மலை மேல ஏதாவது ஒரு பெண் கேரக்டர் வந்துச்சா? எனி ஃபீமேல் கேரக்டர்ஸ் தேர்? மறுரூப மலையில யாரெல்லாம் இருந்தாங்க? ஏசு சுவாமி இருந்தாரு, சீஷர்கள் 3 பேர் இருந்தாங்க, மோசே வந்தாரு, எலியா வந்தாங்க, எல்லாருமே ஆம்பளைங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ஏன் ஆண்டவரே ஒரு பொண்ணு கூட்டிட்டு போக மாட்டீங்களா மேல? எங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு நான் தேடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மகளை குறித்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். She was the one who went up to the mountain. Hallelujah. அவ உயரங்களை நோக்கி பண்ண பிரயாணத்தினால அவள் வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு நாமும் கூட அந்த ஒரு பெண்ணால உயரத்துல பிரயாணம் பண்ணி போக முடியும்னா சொல்லுங்க, என்னாலையும் முடியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா பெண்களும் தைரியமா சொல்லலாம், if there is one woman in the Bible who can do it, definitely I can do it. சொல்லுங்க, I can do it. I can do it. I will do it. Hallelujah. சுய பலத்தினால் அல்ல, அவர் பலத்தினால, அவர் பலத்தினால. அதனால அந்த பெலன் என்கிற வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்போ யார் இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 2 பெண்மணிகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல இருக்கிற பெண்மணி ஒரு தீர்க்கதரிசியானவருடைய மனைவி. ஆனால் அவள் இருக்கிறதோ தரித்திரத்துல. எப்படி? அவள் இருக்கிறதோ தரித்திரத்துல. அவளால கடன் பட்டவர்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில எலிசாவின் இடத்துல அவர்கள் வரும் பொழுது எலிசா ஒரு அழகான ஒரு மிராக்கிள அங்க அந்த இடத்துல நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இந்த கதை? பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்க சொல்வாரு. பாத்திரங்களை கொண்டு வந்து உன் அறைய மூடு. அவகிட்ட கேக்குறாங்க, உன்கிட்ட என்ன இருக்கு உன் வீட்டுல? அவ சொல்றா, என்னதான் இருக்கு. கரெக்டா? ஆண்டவர் கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்கு? அது பதில் என்ன சொல்றா? என்னதான் இருக்கு? ஒரு குடம் என்னை தவிர என்னிடம் ஒன்றுமில்லை. ஒரு குடம் என்னை தவிர என்னிடம் ஒன்றுமில்லை. ஆனாலும் பாத்திரங்கள் நிரம்பிடுதே, குறைவெல்லாம் நிறைவாக மாறிடுதே. அவ சொல்ற, ஒரு குடம் என்னதான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, போதும். அந்த குடத்திலிருந்து இவர்கள் வார்க்க இருந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பியது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அற்புதம் ஞாபகத்தில் இருக்கு? ஓகே. இந்த அற்புதம் முடிவடைந்ததுக்கு அப்புறமா இன்னொரு இன்சிடென்ட் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் இதே 4ஆம் அதிகாரத்துல. ஆனா இப்ப நீங்க பார்க்கிற அந்த பெண்மணி தரித்திரத்துல இல்ல. இப்ப நீங்க பார்க்கிற பெண்மணி தரித்திரத்துல இல்ல, அவள் வசதியானவள். அவளுக்குள்ள மிகுந்த ஆஸ்தி. அவள் கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அப்படின்னு பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்துல இருந்து நாம் அதை வாசிக்கிறோம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்த பொழுது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். இன்னைக்கு நான் சொல்றேன், கணம் பொருந்திய அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷ் வேதாகமம் சொல்லுகிறது, she was a great woman மாத்திரம் இல்ல, she was a wealthy woman. அவளுக்குள்ள எல்லா செல்வங்களும் காணப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு போக்கும் வரத்துமா இருந்த ஒரு மனுஷன் தான் எலிசா. அப்போ அந்த பெண்மணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், how much great she was that அவ வீட்டுல அவ எடுக்கிற முடிவுகள் கணவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்வாங்கல்ல, யூசுவலி ஹெட் ஆஃப் த ஹவுஸ் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்கள். எத்தனை பேரோட வீட்டுல அண்ணன்க எடுக்கிற முடிவு தான்? ஓகே, பரவாயில்ல, நிறைய கரங்கள் இருக்கிறது. இல்லை, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்களா? நீங்கள் எதுவுமே சஜஷன்ஸே சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. தட் இஸ் அ குட் ஹேபிட். சஜஷன்ஸ் சொல்லலாம்,
நீங்க சொல்லலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ஆண்டவர் நமக்குள்ள நிறைய காரியங்களை இன்ஸ்டிங்க்ட கொடுப்பார். பிரின்சிமா சொன்ன மாதிரி அன்னைக்கு போட்ட அனஸ்தீசியா எஃபெக்ட் இன்னைக்கும் எங்க வீட்டுக்காரும் உட்பட நல்ல தூக்கம். அதுவும் இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் கொரட்டவும் ஜாஸ்தி வருது. முன்னாடிலாம் கொரட்டை வராது, நான் கொரட்டை சத்தம் கேட்காமலே பழகினவன். இப்போ இருக்கிற அந்த டயர்ட்னஸ்ல அவர் விடுற கொரட்டை பக்கத்துல எனக்கு படுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் தூங்க முடியல. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒரு சில காரியங்கள் மறைக்கப்படுகிறது. ஆனா உமனுக்கு கர்த்தர் சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டிங்க்ட கொடுப்பார். நீங்க சொல்ற அந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கே அது தெரியாம இருக்கலாம். இட் டசன்ட் மீன் தே ஆர் வீக், இட் டசன்ட் மீன் யூ ஆர் வீக். எந்தெந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை ஸ்ட்ராங்கா வைக்கணுமோ வைப்பார். எந்தெந்த இடத்துல உங்களை ஸ்ட்ராங்கா நிறுத்தணும்னு நினைக்கிறாரோ உங்களை நிறுத்துவார். ஆண்டவருடைய பார்வையில ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எவ்ரிதிங் என்ன தெரியுமா, வாட் இஸ் ரைட், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நானும் சொல்றேன், தைரியமா சொல்றேன், நான் எத்தனை விஷயங்கள் எங்க வீட்டுக்காருக்கு சஜஷனா கொடுத்தாலும் கடைசி முடிவு அவர் தான் எடுப்பார். நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா இன்புட்ஸும் கொடுத்துட்டா அவர்கள் சரியான முடிவு எடுப்பாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? சரியான முடிவு எடுப்பாங்க. அப்போ சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுடைய இன்புட்ஸ் ஆர் வெரி 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 நெசசரி. ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த பெண்மணி போக்கும் வரத்துமா இருந்த எலிசாவுக்கு அவ சொல்றத பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது. 9ஆம் வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சுனேமியால் அந்த மகளுக்கு பேர் கொடுக்கப்படல. சுனேமியால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுனேம் ஊர்ல இருக்கிற அந்த பொண்ணுங்கிறதுனால சுனேமியால். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் பைபிள்ல பேர் கொடுக்கப்படலையோ அங்கெல்லாம் தைரியமா உங்க பேரை போட்டுக்கலாம். ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் சம்டைம்ஸ் கொடுக்காம இருக்கிறார். யூ கேன் புட் யுவர் செல்ஃப் தேர். அவ ஹஸ்பண்ட் பார்க்காத ஒரு விஷயத்தை அவ பார்க்கிறா. அவ சொல்றா, இந்த போக்கும் வரத்துமா இருக்கிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். I see him as a holy person. I see him as a holy person. இன்றைக்கு சொல்றேன், ஆவியானவர் பெண்களுக்குள்ள அந்த discerning spirit கொடுத்திருக்கிறார். The spirit of discernment. Hallelujah. Discernment எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கிறத பார்க்கிறோம். வந்துட்டு போற தேவ மனுஷனை வெறும் கையா அனுப்பக்கூடாதுன்னு பார்க்கிறா. வந்துட்டு போகிற தேவ மனுஷனுக்கு வயிறார சாப்பாடு போடணும்னு பார்க்கிறா. வந்துட்டு போகிற தேவ மனுஷனுக்கு தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு இடம் கொடுக்கணும்னு பார்க்கிறா. ஹல்லேலூயா. இது சயின்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. அவளுக்குள்ள ஒரு விருந்தோம்பல் இருக்கிறது. அவளுக்குள்ள ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கிறது. ஆமென். ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சொல்லுங்க, இதனுடைய விளைவு. எத்தனை பேருக்கு ஆசையா இதனுடைய விளைவுலாம் என்ன தெரியணும்ட்டு? இதனுடைய விளைவு அப்பர் ரூம். ஹல்லேலூயா. இதனுடைய விளைவு சொல்லுங்க, அப்பர் ரூம். அப்பர் ரூம். ஏன் அப்பர் ரூம் சொன்னேன் தெரியுமா? ஏன்னா இவ ஒரு மெத்தையில, அதான் வசனம் சொல்லுகிறது, உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற டெரஸ்ல ஒரு அறைய உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினது மாத்திரம் இல்ல, எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், தேவ பலன் யார்கிட்ட இருக்கிறதோ, ஆவியானவருடைய பகுத்தறிகிற ஞானம் யார்கிட்ட இருக்கிறதோ, நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். அன்றைக்கு அந்த புத்தியுள்ள ஸ்திரீ, சுனேமியாள் என்று சொல்லப்பட்ட அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். ஒரு அறையை கட்டி எழுப்புகிறாள். ஆமென். அவ சொன்னது மாத்திரமல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா, நம்ம கட்டலாமாப்பா? இன்னைக்கு கூட நிறைய ஆமாமா எல்லாம் டிசைட் பண்ணுவோம். வெறும் வார்த்தையா தான் இருக்கும், வெறும் பேப்பரா தான் இருக்கும். ஆனா முந்தா நாள் தென்றல் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. தென்றல் பாப்பீங்களா? இன்றைய தென்றல் பாப்பீங்களா? எங்க ஐயா ஒரு தென்றல்ல பேசினார். கார் பார்க்கிங்ல காரை போட்டுட்டு, எப்படி ஜாக்கி சிரிச்சுன்னே இருக்குது. கார் பார்க்கிங்ல காரை போட்டுட்டு காருக்குள்ள உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு டிரைவிங் கத்துக்கணும்னு நினைச்சா டிரைவிங் கத்துப்பீங்களா? முடியவே முடியாது. ஓ, இதுதான் ஆக்சிலரேட்டரா?
ஓ, இதுதான் பிரேக்கா, இதுதான் கிளச்சா, இதுதான் இது எல்லாமே எல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஓட்டிட முடியுமா? கார் ரோட்ல போகணும், கையை காலை அசையணும். there has to be some action. உட்கார்ந்த இடத்துல இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். but I'll tell you, this woman was an executor. நினைச்சதை செய்து முடிக்கிறவள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பலன் எந்த பெண்மணியின் மேல இருக்கிறதோ அவன் நினைக்கிற காரியங்களை செய்து முடிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த சுனேமியாளுக்கு கொடுத்த அதே பகுத்தறிவு, இந்த சுனேமியாளுக்கு கொடுத்த அதே பலன், சொல்லுங்க, செய்து முடிக்கிற பலன். சத்தமா சொல்லுங்க, செய்து முடிக்கிற பலன். ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதை செய்து முடிக்கிற பலனை அவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த மகளுடைய ஒவ்வொரு குணாதிசயத்திற்கும் கிடைச்ச விளைவு அப்பரோம் மேல் வீட்டறை. பழைய ஏற்பாட்டில் இது அறை வீடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் தான் நம்மளுக்கு மேல் வீட்டறை அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், மேல் வீட்டறையை நீங்க கட்டிட்டீங்கன்னா, மேல் வீட்டறையை நோக்கி நீங்க போகணும்னா எப்படிதான் போகணும்? எப்படிதான் போகணும்? சொல்லுங்க, எப்படிதான் போகணும்? இப்படி இறங்குனா வராது மேல் வீடு, ஏறினாதான் மேல் வீட்டுக்கு போக முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஏறி போக செய்கிறார். ஆமென். அவர் ஏறி போக செய்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக அங்கே ஒரு மேல் வீட்டறைய கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேல் வீட்டறையில நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த ஆர்க்கினுடைய 13th டேக்குள்ள வந்திருக்கிறோம். ரைட், we are on day 13. இந்த 12 நாட்களாக எங்க வீட்டில் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். ஆமா, தூதர்கள் அப்படின்னு சொன்னது தெய்வ ஊழியர்களை நான் சொல்றேன். அவங்க எங்க வீட்டில் தங்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள பேக் பண்ணி டாட்டா அப்படின்னு காட்டி கேட்டு திறந்து விட்டு நாங்க பூட்டுறதே இல்லை. ஏன்? அடுத்தவங்க வராங்க உள்ள. ஆனால் அந்த கேட், எங்க கேட் இந்த 21 நாளும் திறந்த மேனிக்கே தான் இருக்கு. ஏறுகிறதும் இறங்குகிறதும். நான் சொல்றேன், எங்க வீட்டில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ண, அந்த தேவ ஊழியர்களுக்கு ஆயத்தம் பண்ண பாக்கியத்தை நான், எஸ்தரத்தை, சசிமா 3 பேரும் பெற்றுக்கொண்டோம். You know how we prepared that room? You know how we prepared that room? அவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும்னு பார்த்தோம். மெத்தைய பெட்டை கரெக்டா போட்டோம். ஒரு டேபிளை வச்சோம். டேபிள் மேலே ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வச்சு அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சோம். ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானட், வாழைப்பழம், இது எல்லாத்தையும் வச்சோம். பொமோகிரானட் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது. ஆப்பிள்னா அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம், வாழைப்பழம் உரிச்சு சாப்பிட்லாம், அப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் பொமோகிரானட் நீங்கள் மாதுளம் சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக ஒரு பிளேட் வச்சு, அது மேலே ஒரு கத்தி வச்சு, அது பக்கத்தில் ஒரு ஸ்பூன் வச்சு, அது பக்கத்தில் ஒரு ஃபோர்க் வச்சு 3 டப்பாக்களை வாங்கி ஒரு டப்பாலையும் ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு அத்தனாருடைய ரூமில் தான் இப்போ விட்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் சுனேமியாளினுடைய நாட்கள் இல்லை. அவள் போனது மேல் வீட்டுக்கு. அவள் ஏறி போனது எல்லாம் மேல் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த மேல் வீட்டுக்கு ஏறி போகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் காணப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த மேல் வீட்டு அறையில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேல் வீட்டு அறையில் என்ன இருந்தது, யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, அந்த மேல் வீட்டறை யாருக்காக கட்டப்பட்டது? எலிசாக்காக கட்டப்பட்டது. அப்போ மேல் வீட்டறையில் இருப்பது தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் யார் கூட எப்பவும் கனெக்ஷன்ல இருப்பாங்க? சொல்லுங்க, தேவனோடு கூட. அப்ப நான் நம்புறேன், மேல் வீட்டறையில் யார் இருப்பா? அவருடைய. சத்தமா பாடுவீங்களா? எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம்,
தேவ பிரசன்னம். நம்ம கூட வந்த 2 நாட்களாக பேசிக்கொண்டிருந்த பாபு கே மேத்யூ அங்கிள், அவர்கிட்ட நாங்கள் நிறைய கேள்விகளை கேட்டோம். ஒரு ப்ராஃபெட்னா எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ப்ராஃபெட்ஸ் டு நாட் லைக் டு மிக்ஸ் வித் த வேர்ல்ட். ஒரு தீர்க்கதரிசியானவனுக்கு அவன் எண்ணமெல்லாம் தெய்வம் தான், ஏக்கமெல்லாம் தெய்வம் தான். அவருக்கு தெய்வத்தை தவிர அப்படி சுத்தி வெளியில பார்க்கறதுக்கு அவங்க இஷ்டப்படவே மாட்டாங்களாம். எது மேலேயும் நாட்டம் போகாது. இன்றைக்கு நான் சொல்றேன், மேல் வீட்டு அறையில தேவ பிரசன்னம் இருந்தது போலவே, இன்றைக்கு நான் சொல்றேன், மேல் வீட்டு அறையில தீர்க்க தரிசி இருந்தார் அப்படின்னு சொல்றதை விட உங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் மேல் வீட்டு அறையில தான் இருக்கிறது. There is prophecy for you in the upper room. Hallelujah. பிரின்சிமா சொன்னாங்கல்ல, நீங்க தான் உங்களுக்கு, எஸ், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். இன்றைக்கு கூட சொல்றேன், நிறைய நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் உங்களை குறிச்சோம், உங்க குடும்பத்தை குறிச்சோம், உங்க பிள்ளைகளை குறிச்சோம். சிஸ்டர், என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது, சரியான முட்டாளா இருக்குதுன்னு நீங்க வாய் திறந்து சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யூ ஆர் நோ வே ஸ்பீக்கிங் any negativity about your family. ஆமென். ஏன் தெரியுமா? வல்லமையை கர்த்தர் வாயில வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மேல் வீட்டு அறையில தேவ பிரசன்னம் இருந்துச்சு. சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? தேவ பிரசன்னம். அந்த மேல் வீட்டு அறையில தீர்க்க தரிசனம். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம். இப்படிலாம் ஒண்ணு மேல இருக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க சும்மாவா இருப்பீங்க? எத்தனை பேர் ஏறி போவீங்க? நான் சொல்றேன், நான் ஏறி மாத்திரம் போக மாட்டேன், ஓடி போவேன் மேல. I will run to the upper room. I will run to that place. எனக்கு அது ஓடி போகணும், because there is so much there in that room. Hallelujah. சரி, 2 விஷயம் பார்த்தோம். வேற என்னெல்லாம் அவ ஆயத்தம் பண்ணினான்னு பார்த்தீங்களா? அவ தேவ ஊழியருக்காக மெத்தைய ஆயத்தம் பண்ணா. இன்னைக்கு நான் சொல்றேன், மெத்தை அப்படின்னு சொல்ற இடம் இளைப்பாறுதலின் இடம். இன்றைக்கு மேல் வீட்டில் கர்த்தர் உங்களுக்காக இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்ன தெரியுமாங்க? உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களால ஸ்டில் சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. ஜாய் அப்படின்னு சொல்றது absence of sorrow இல்ல, பிரச்சனைகள் நடுவுலயும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அது இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க, எங்க இருக்கு? மேல் வீட்டறை. எங்க மேல் வீட்டறையில இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அப்புறம் வேற என்ன இருந்துச்சு அந்த மேல் வீட்டறையில? மேஜை. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் சொன்னல, இப்போ ஊழியர்களுக்காக அந்த மேஜையை நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துடுறோம். ஒருத்தருக்கு வந்து நார்மலா சாப்பாடு எத்தனை வேளை வேணும்? 3 times. எத்தனை பேர் 5 வேளை சாப்பிடுவீங்க? அப்படி சொல்றாங்க. பிரிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் குறையாதான். பிரின்சிமா சொன்னாங்க, வந்தோடனே நீங்க பெருகணும். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏசப்பா, இப்படிலாம் பெருக்க வச்சிடாதீங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு 3 வேளை ஆகாரத்தை நாங்க தந்துடுறோம் ஊழியக்காரருக்கு. ஆனாலும் அந்த மேஜையில என்ன வைக்கிறோம்? அவர் சாப்பிடும் படிக்கு பழங்களையும் ஸ்நாக்ஸும் வைக்கிறோம். ஏன்? எங்களால கொடுக்க முடியாத நேரங்களில கூட, மனுஷனால் அவரை போஷிக்க முடியாத நேரங்களில கூட, அவருக்கு தேவைன்னு வரும் பொழுது அங்கே ஒரு போஷிப்பு இருக்கும். நான் சொல்றேன், there will be a continuous supply. சொல்வீங்களா அந்த வார்த்தை? continuous supply. அந்த மேஜையின் மேல உங்களுடைய கண்டினியூஸ் சப்ளை வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டினியூஸ் சப்ளை. ஹல்லேலூயா. அப்புறம் வேற என்ன வச்சாரு? சேர். எங்க வீட்டில் ஒரு சேர் இருக்கு. அந்த சேருக்கு பேர் ராஜா சேர். எத்தனை பேர் வீட்டில் ராஜா சேர் ஃபுல்லா அழுக்கு துணியா போட்டு வச்சிருக்கீங்க? அதுல கலந்து வேற இருக்கும். எங்க வீட்டில் குழம்பிடுவாங்க. எங்க வீட்டில் மாலா அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து குழம்பிடுவாங்க. அவங்க குழம்புல நாங்க குழப்புறோம். அழுக்கு துணியும் நல்ல துணியும் கலந்த மேனிக்கு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல? இன்னைக்கு அந்த சேர் எதற்கு அப்படின்னா, ஒருவர் உட்காருவதற்காக. இன்னைக்கு நான் சொல்றேன், Jesus, God will be enthroned in your lives.
You have a throne in your life. ஒரு நாற்காலி என்பது தெய்வத்தினுடைய ஆளுகையை குறிக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்பர் ரூம்ல ஆளுகை இருக்கிறது. அவர் நம்மளை ஆளுகை செய்வாரானால் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும். ஆமென். எத்தனை ஆசீர்வாதங்கள் அப்பர் ரூம்ல இருக்குன்னு மாத்திரம் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லலாமா? என்ன இருக்கு சொல்லுங்க. தெய்வ பிரசன்னம் இருக்கிறது. நம்பர் 2 தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நம்பர் 3 பிரசன்னம். இளைப்பாறுதல் இருக்கிறது. நம்பர் 4 கண்டினியூஸ் உங்கள் தேவைகளை ஒவ்வொரு நாளும் நிமிஷத்திற்கும் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்குண்டான எல்லாமே அங்க மேலறையில் இருக்கிறது. 5 தேவனுடைய ஆளுகை. ஹல்லேலூயா. அந்த ஆளுகை மாத்திரம் இல்ல, கூடவே ஒரு விளக்கு தண்டும் இருக்கு. விளக்கு தண்டு எதை தெரியுமா குறிக்கிறது? வசனங்களை. The light of his revelations. உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இவ்வளவும் மேல் வீட்டு அறையில இருந்தா நீங்க கீழே இருப்பீங்களா மேல இருப்பீங்களா? மேலதான். எத்தனை பேர் சொல்றீங்க மேல இருப்போம்? உயர் மேலே உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இவ்வளோ விஷயமா மேல இருந்தா நீங்க கீழேயே தரையிலேயே இருக்க மாட்டீங்க, மேலேயே இருக்கணும்னு நினைப்பீங்க. எங்க வீடும் 2 அடுக்கா இருக்கிறதுனால எங்க ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நான் கீழே வர்றதே ஒரு சில நேரத்தில் மறந்துடுவேன். எங்க வீடே எங்க உலகமே எங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கும். அப்படி நான் சொல்றேன், சுனேமியால் நினைச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வாழ்ந்திருப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்ரி டைம் ஷி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அவ ஏறி போயிருப்பா. ஏன்னா மேல சாதாரண விஷயங்கள் இல்லை, அந்த உயரத்துல உங்க வீட்டுக்குள்ள இல்லாதது அந்த உயர் இடங்களில இருக்கிறவைகள் பரிசுத்த தெய்வத்தினுடைய பிரசன்னம், ஒரு உங்களுடைய தீர்க்க தரிசனம், உங்களுடைய இளைப்பாறுதல், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய வசனம் எல்லாமே அந்த மேல் வீட்டு அறையில இருக்குது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஏறி போய் பழக போறேன், நான் ஏறி போறேன், நான் ஏறி போறேன், நான் ஏறி போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏங்க ஒரு ரூமை ஃபிக்ஸ் பண்ணி கட்டி வச்சா தினமும் பெருக்குவாங்களா இல்லையா? தினமும் அதை கூட்டி பெருக்கி கண்டிப்பா they will be கண்டினியூஸா அந்த மேல் வீட்டறைக்கு ஏறி போய் பழகின ஒருத்தி தான் சுனேமியாள். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏறி பழகலாம். வாங்க பழகலாம் இல்ல, ஏறி பழகலாம். சொல்லுங்க, ஏறி பழகலாம், ஏறி பழகலாம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த உயரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மகளை குறித்து பேசப்படுவதற்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் லாங் ஸ்டோரி ஷார்ட், அவ மேல் வீட்டு அறைய ஏறி பழகினதின் நிமித்தமாய் தெய்வ பிரசன்னத்திற்கு ஏறி, அவளை குறித்ததான தீர்க்க தரிசனங்களுக்குள்ள ஏறி, அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஏறி, வார்த்தைக்காக ஏறி, இளைப்பாறுதலுக்காக ஏறி பழகின ஒருத்தி ஒரு மலையை ஏற ஆரம்பிச்சா. அந்த மலை கர்மேல் மலை. அந்த மலை கர்மேல் மலை. நீங்க நினைக்கலாம், கர்மேல் மலை அப்படின்னு சொன்னாலே எலியா தீர்க்கதரிசி அங்க மேலே நின்று கொண்டது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கரங்களை உயர்த்தி நல்லா இப்படி பண்ணலாமா? என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. இப்படி மேலே ஏறி பழகினவளுக்கு மலை ஏறுவது ஈஸியா இருக்கும். When you are accustomed to reaching great heights, remember God will take you to even more greater heights. மேல் வீட்டறை எவ்வளோ உயரத்தில் இருக்கும்? அத்தா நீங்கள் தானே பில்டர், அப்ராக்சிமேட்டாக எத்தனை ஃபீட்டில் இருக்கும் மேல் வீட்டறை? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா 12 feet, 12 அடி.
12 அடிக்கு மேல ஏறி போய் பழகுனவளுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு நான் இன்னைக்கு சொல்றேன், ஏறி போற வாய்ப்பு ஈஸியான வாய்ப்பு இல்ல, கஷ்டமான வாய்ப்பு. You know why she went up that mountain? ஏன் கர்மேல் மலைக்கு மேல போனா தெரியுமா? புள்ள செத்துருச்சு, புள்ள இறந்து போச்சு. அந்த பிள்ளைய அவ கேட்கவும் இல்லை. தீர்க்கதரிசியானவ கண்டுபிடிச்சு கேயாசி கிட்ட போய் கேட்கிறா, அவளுக்கு என்ன வேணும் சொல்லு. சகல சலக்கரணையோடு கூட எங்களை விசாரிக்கிற இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அப்ப கூட கேட்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. We have a lot of lessons to learn from her. இன்னைக்கு நான் பேசுறதுக்கு நிறைய டைம் இல்லைன்னா கூட இன்றைக்கு நான் ஒரு ரிக்வெஸ்டா கேட்கிறேன், உங்க சகோதரியா கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்க. இந்த சுனேமியால் அப்படிங்கிறது உங்க பேர். நீங்க உங்க பேரை போட்டுக்கிட்டு அவளுடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செய்யணும், அவ வாழ்க்கையில இருந்து நம்ம எதெல்லாம் பின்பற்றணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்வோம். ஊழியக்காரர் கேட்கிறார், உனக்கு என்னமா, யாராவது வந்து நம்ம கிட்ட உனக்கு என்னமா வேணும்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. பெரிய லிஸ்ட் ஒன்று ரெடியா இருக்கும். ஆண்டவரே முதல்ல எனக்கு இது வேணும். She said, எனக்கு எதுவும் வேண்டாம், இதுக்கு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு சொல்றேன், எதுவும் வேண்டான்னு சொன்னவளுக்கு கர்த்தர் அவ கேட்காத அந்த பிள்ளைய கொடுத்தார். ஆமென். ஆனா அந்த பிள்ளை வியாதிப்பட்டு மரிக்கும் பொழுது இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா மேல் வீட்டு அறையில இல்ல. எங்க இருக்கிறாரு? எங்க தெரியுமா இருக்காரு? சொல்லுங்க. கர்மேல் மலையில. ஏன் கர்மேல் மலையில இருக்காரு தெரியுமா? யாருடைய சிஷ்யன் அவர்? எலியாவினுடைய சிஷ்யன். எலியா 2ஆம் அதிகாரத்துல மேல எடுக்கப்பட்டார். அதற்கப்புறமா எலியாவின் ஊழியத்தை எடுத்து செய்வதற்குண்டான அடையாளம் எங்கன்னா எலிசா கர்மேல் மலையில நின்று இருந்ததுதான். That was his residence சொல்றாங்க. அவருடைய வீடே கர்மேல் மலையில தான் இருந்துச்சா. இப்போ அவ என்ன திரும்ப பண்றா? அப்ப கூட ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட ஒன்னும் சொல்ல மாட்டேன்றா. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறா, வாயே திறக்கல. நேற்று தினத்துல காலையில ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். இறையாதே, சத்தமா சொல்லுங்க. இது கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எது ஞாபகம் வரும் சொல்லுங்க? காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டும் பொழுது அதை பார்த்து என்ன சொன்னாரு? இறையாதே. ஆனா ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார் காலையில, மகளே இறையாதே, என்ன பிரச்சனை வந்தாலும் சத்தமா பேசாத, டென்ஷன் ஆகாத, என்ன சொல்வாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாத, அமைதலார். ஐ திங்க் அந்த வார்த்தை சரியா யாருக்கு பொருந்தோன்னா சுனேமியாளுக்கு. வாயை திறந்து கூட என் பிள்ளை மறிச்சிருச்சுன்னு கூட சொல்லலைங்க. She never pronounced the word. என் பிள்ளை மறிச்சு போச்சுன்னு கூட. நீங்க சொல்றீங்களே என் பிள்ளை படிக்கல, தருதலையா இருக்குன்னு சொல்றீங்களே, வாய் திறந்து உங்க பிள்ளைய குறிச்சே நம்ம பிள்ளைங்களை குறிச்சே நம்ம தப்பா சொல்றோமே. என் கணவர் உருப்படவே மாட்டாருன்னு சொல்றோமே. சொந்த மக மறித்து போன நிலைமையில கூட என் புள்ள செத்துருச்சுன்னு கூட வாய் திறந்து சொல்லல. She never opened her mouth, but she went up to the mountains. கொஞ்சமா ஏறி போறா. எங்க தெரியுமா? மேல் வீட்டறையே ஏறி போய் பழகினவள் கர்மேல் மலைக்கு ஏறி செல்கிறார். இந்த காட்சியை நம் மன கண்களில் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சேன். She going up that mountain with her. பிள்ளைய இங்கே விட்டுட்டே போறா. பாத்தீங்களா? கொஞ்சம் எதனா செம்ம தில்லு இருந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு. நேரா போய் மேல் வீட்டறையில போய் பிள்ளைய போட்டுட்டு she goes off all alone. அவ அந்த கர்மேல் மலைய ஏறி போகிற அந்த காட்சியை என் மன கண்களில் நான் கொண்டு வர ஆரம்பிச்சேன். ஏன் தெரியுமா? கர்மேல் மலை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வினியர்ட் ஆஃப் த லார்ட்னு அர்த்தம். ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் என்று அர்த்தம். கர்மேல் பர்வதத்திற்கு திராட்சை தோட்டம் என்று அர்த்தம். வசனம் சொல்லுகிறது 128 சங்கீதம், ஆரோகண சங்கீதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆரோகணம்
எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது இந்த வார்த்தை? நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அக்கா அந்த வார்த்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, அது மைண்ட் விட்டு போவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பாடிடலாமா? சி குடுறா, சி தானா? ஆரோகணம் பாடிடலாமா? சரி திருப்பி வரவானா? பாடலாமா திருப்பி? சரி பாடலாமா? கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 128 ஆரோகண சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், மனைவி கனிதரும் திராட்சை கொடி, அச்சல கொடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவியானவளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அந்த ஆரோகண சங்கீதத்துல ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவள் திராட்சை செடியா கொடியா? செக் பண்ணி சொல்லுங்க. செடியா கொடியான்னு மாத்திரம் செக் பண்ணி சொல்லுங்க. நமக்கு செடியானவர் இருக்கிறார். அம்மாக்கு ஃபேவரட் சாங், நம்ம செடியானவர் யாரு? மனைவியானவள் திராட்சை கொடி. கர்மேல் பர்வதம் வின்யார்ட், திராட்சை தோட்டம். இப்ப உங்க மன கண்கள்ல இந்த மகள் திராட்சை தோட்டத்துக்கு நடுவே ஏறி போகிறத நான் எப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன் தெரியுமா? ஒரு திராட்சை கொடியை போல அவர் படருகிறத பார்க்கிறேன். கர்மேல் பர்வதம்ங்கிறது சாதாரண மலை அல்ல, அது நம் கண்மலையாகிய நம் பலனாகிய கிறிஸ்துவானவர். இன்றைக்கு சொல்ற நீங்களும் நானும் ஒரு பலவீனமான கொடியாய் காணப்படலாம். ஆனா எப்போ நீங்க கண்மலையின் மேல நீங்க ஊர்ந்து படர ஆரம்பிக்கிறீர்களோ, இன்றைக்கு சொல்ற அந்த மலையினுடைய தேவ பலன், அந்த மலையினுடைய பலன் உங்களுக்குள்ள உண்டாகும். வீட்டுல பிள்ளைய கடத்தி போட்டு, மரித்து போன பிள்ளைய கடத்தி போட்டு எங்க இருந்துங்க இவ்வளவு பலன் வந்திருக்கும்? மேல் வீட்டறை ஏறி ஏறி போயிட்டு வந்த அனுபவம், அந்த அனுபவம் தான் மலை போல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், மலை போல ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க அந்த மலை மேல ஏறி போய், 2 மலையை சொல்லிட்டேன். ஒன்று கண்மலை, கண்மலையின் மேல இவ எப்படி திராட்சை கொடியை போல படருகிறாள், ஏறி போகிறா. இன்னொரு மலையை சொல்ற, உங்க பிரச்சனை தான் மலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மலை மேல நீங்க ஏறி போனதுக்கு அப்புறமா மலை மேல நிக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க மலை என்ன? மலை என்னன்னு சொன்னீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். முடிச்சிட போறேன், சந்தோஷமா சொல்லுங்க. முடிச்சிட போறேன். பிரச்சனை மலை மேல இப்ப ஏறி போய் நின்ட்டீங்க. இப்ப மலை எங்க இருக்கு? மலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள, அவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு நேராக, அவருடைய இளைப்பாறுதலுக்கு நேராக, அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிற யெகோவா ஈரேக்கு நேராக, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் ஏறி போக 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 அந்த உயரங்களுக்குள்ள நாம் போகும் பொழுது நீங்க நினைக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகள் உங்கள் கால் கீழே தான் இருக்கும். அவைகள் உங்களுக்கு காலுக்கு கீழே தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேனே, சுனேமியாளாய் நம்ம மாற போகிறோம். we're going to go up to the mountain. இன்னைக்கு சொல்ற, அவ மலை ஏறி போனதுனால she brought down the prophet, she brought down the prophet to the house. அன்றைக்கு அவன் பிள்ளை 7 தரம் தும்மி தும்மி உயிர் பெற்றது. எல்லா மரித்து போன நிலைமைகளும் உயிர் பெற்றது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரித்து போன நிலைமைகளும் உயிர் பெறணும்னா சொல்லுங்க, நான் ஏறி போவேன், நான் ஏறி போவேன், மலைகளுக்கு நேராய் நான் ஏறி போவேன், அந்த மேல் வீட்டு அறைக்கு நேராய் நான் ஏறி போவேன், அவருடைய பிரசன்னத்துக்கு நேராய் நான் ஏறி போவேன். ஹல்லேலூயா.